கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோட இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் கருவழியைப் போல பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார். இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அவரவர் தம் தம் வீட்டிலே கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வெறுத்து தள்ள வேண்டிய பாவங்களில் ஒன்று சுயநலம். மனிதர்கள் அனைவரும் இயல்பாகவே சுயநலம் நிறைந்தவர்கள். சுயம் என்றால் நான், எனக்கு, எனது என்பதே. ஆதி திருச்சபையை நாம் உற்று பார்ப்போமானால் அவர்கள் சுயநலம் புறந்தள்ளி பிறர் நலம், பொதுநலம், சபை நலம் என கருதி அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். கடைசி நாட்களில் நடக்கிறதான சம்பவங்களில், குறிப்பாக அடையாளங்களில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தற்பிரியராக, சுகபோக பிரியராக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளில் இந்த சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்கிறதை நாம் கருத்தாய் கவனித்து இந்த நாளில் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், 7 கொடிய பாவங்களில சுயநலம் நம்மை எந்த அளவுக்கு அழித்து விடுகிறது. ஆதி திருச்சபையை நாம் உற்று பார்க்கும்போது அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்த அன்பினாலே தங்களுடைய ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். வசனம் சொல்கிறது எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறதான நாமும் ஆதி திருச்சபையின் அந்த அனுபவத்துக்கு திரும்பி போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் அவ்வண்ணமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வேண்டியதான கிருபையை, பலனை நமக்கு தந்தருள்வாராக. இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்கிறார். ஆகவே தன்னைத்தான் வெறுத்து என்கிற அந்த பதத்திற்கு வேறு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். சுய விருப்பு, செல்ஃப் டினையல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பல நிபந்தனைகளில ஒன்று இந்த குறிப்பிட்ட நிபந்தனை. என்ன? சுய வெறுப்பு. சுயத்தை வெறுக்க வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில சுயம் வெளிப்படுகிறது என்கிறத ஒரு 7 காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறது, பிற்பாடு சுயத்தை நாம் எப்படி அழிக்க வேண்டும் என்கிறதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில சுயம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் பல விதமான சுய விருப்பங்கள் மூலமாக. இந்த சுய விருப்பங்கள் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறோம் என்று நாம் காட்ட விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சாதித்திருக்கிறோம், என்னெல்லாம் சாதிக்க போகிறோம், நாம் எவ்வளவு பெரிய ஆள் என்ற அப்படிப்பட்டதான நம்முடைய விருப்பங்களை நம்ம வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு இந்த சுயம் பல விதங்களில முயற்சி செய்கிறது. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சுய விருப்பங்கள் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறோம் என்கிறதை காட்டுகிற விருப்பம் அல்ல. இங்கே வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார். கடைசி நாட்களில் என்ன சொல்லுவார்கள் என்றால், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறோம், எவ்வளவு கிருபைகளை பெற்றிருக்கிறோம் என்கிறத மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதான சுய விருப்பங்கள். இந்த சுய விருப்பங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய விருப்பங்கள் அல்ல, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இரண்டாவதாக, சுயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது என்றால், சுய நம்பிக்கை உடையவர்களாக, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ளவர்களாக. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிற பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் என்று பவுல் சொல்கிறார். அதாவது மாம்சத்தின் மேல் தன்னுடைய ஞானம், அறிவு, கல்வி, திறமை, அனுபவம், வேலை, பணம் ஆகியவைகளை சார்ந்து கொண்டு தேவனுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியும், பல காரியங்களை சாதிக்க முடியும் என்கிறது தான் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைத்தல். மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா சொல்லுகிறார். நாம் மாம்சத்தின் மேலே நம்முடைய அறிவு, திறமை, கல்வி, நமக்கு இருக்கிற பல காரியங்களின் மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீத புத்தகத்தில் படிக்கிற பொழுது, மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். மாம்சத்தை குறித்து, தங்களுடைய பல்வேறு காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறதை பற்றி சொல்லும்பொழுது, சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய ஆண்டவராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னவர்கள் பற்றி சொல்லும்போது அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கிறார்கள். ஆகவே சுயம் நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நம்பிக்கை, நம்மையே நாம் நம்பி அல்லது நம்முடைய பல காரியங்களை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் என்னால் வாழ முடியும், சாதிக்க முடியும் என்கிறதான நிலைமைக்குள் இந்த சுயம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4-5 வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் நம்மை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை இங்கே சொல்கிறார். கொடி செடியை சார்ந்திருப்பது போல நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் எப்பொழுதும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நமக்கு பல அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவது, சுயம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற விதம் எப்படின்னா, சுய உயர்வு. எல்லாரும் தன்னை அறிந்து கொண்டு தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும் என்கிறதான விருப்பம். அதாவது தன்னை பற்றி, தன்னுடைய சபையை பற்றி, தனக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களை பற்றி, தனக்கு இருக்கிற வரங்களை பற்றி, தன்னுடைய கல்வி அல்லது வேலை, அந்தஸ்து, அதிகாரம் இவைகளை பற்றி மக்கள் அறிந்து என்னை அவர்கள் உயர்வாக நினைக்க வேண்டும் என்கிறதான எண்ணம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல், செல்ஃப் எக்ஸால்டேஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எப்படி தங்களை உயர்த்தி காண்பித்தார்கள், ஜனங்கள் தங்களை உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்தார்கள் என்கிறதை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரத்தில், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் அவர்கள் எதற்காக தர்மம் செய்து அதை மக்கள் காணும்படியாக செய்தார்கள் என்றால், மனுஷரால் புகழப்படுவதற்காக அப்படி செய்தார்கள். இரண்டாவதாக, ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். ஏனென்றால் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண
விரும்புகிறார்கள் என்று ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்கிறார். மூன்றாவது உபவாசத்தை பற்றி சொல்லும்போது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 3 காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நீ தர்மம் செய்யும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ உபவாசிக்கும் போது மனுஷர் கண்டு உன்னை உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ செய்யாதே. இதுதான் சுய உயர்வு, செல்ஃப் எக்ஸால்டேஷன். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுதல், நம்ம செல்ஃபை ப்ரொஜெக்ஷன் பண்ணி நம்ம காண்பிக்கிறோம். அது ஆண்டவருடைய பார்வையில் பொல்லாததாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் பெற்றிருக்கிறோமோ, நாம் யாராக இருக்கிறோமோ, நமக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ, இவைகள் ஒன்றும் நம்மை மக்கள் உயர்வாக நினைப்பதற்கு ஏதுவாக அல்ல. நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் நம்மை உயர்த்தாமல் ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். என்னை ஜனங்கள் பார்க்கக்கூடாது, என்னில் உள்ளதான ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் மூன்றாவதாக சுயத்தினுடைய வெளிப்பாடு. நான்காவதாக சுயம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், நம்ம எல்லாருக்கும் சுய பாதுகாப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு பாதுகாப்பு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவை. எப்பொழுது நாம் விரும்புகிறது, சௌகரியமான சூழ்நிலையில் நான் வாழ வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், பல சாதனைகள் புரிந்து, பேரோட புகழோட, நல்ல வேலையோட, நல்ல பணத்தோட, பதவி போன்றவைகள், இவைகள் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய பல ஆதாரங்களில் ஆன்மீக ஆதாரம், பொருளாதாரம், இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம். இதில் நம்ம ஆன்மீகமாக கர்த்தரை ஆதாரமாக கொள்வதற்கு பதிலாக பல ஆதாரங்களை நாம் தெரிந்து கொண்டு அந்த ஆதாரங்களை சார்ந்து ஆண்டவரை நம்முடைய ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. இது ஒரு விதத்தில் சுயம் வெளிப்படுகிற விதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். நம்முடைய அதாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னால் ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக, அவர் அரணாக நமக்கு இருக்கிறார். யாரையெல்லாம் எதையெல்லாம் நம்ம பாதுகாப்பாக நினைக்கிறோமோ அது எந்த நேரத்திலையும் நம்மை விட்டு போகலாம். இன்றைக்கு இந்த கொரோனா பீரியடு காலத்தில் நம்ம பார்க்கிற பொழுது பணத்தை பாதுகாப்பாக நினைத்தார்கள், மிலிட்ரி பவரை அவர்கள் பாதுகாப்பாக நினைத்தார்கள், வேலையை பாதுகாப்பாக நினைத்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வேலை போய்விட்டது, இன்னைக்கு பணம் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியவில்லை. எத்தனையோ காரியங்களை தங்களுடைய பாதுகாப்பு என்று நினைத்த அவர்களுக்கு அவைகளெல்லாம் இழந்த நிலைமையில இருக்கிறார்கள். ஆகவே சுயம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், சௌகரியமான சூழ்நிலையிலேயே நான் இருக்க வேண்டும் என்கிற நிலைமையில சுயம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஐந்தாவதாக சுயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறது, மாயமான தாழ்மை. கொலோசியர்ல நம்ம படிக்கிற பொழுது மாயமான தாழ்மையை குறித்து 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் 23வது வசனத்திலேயும் படிக்கிறோம். மோசே கூட எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்டவனை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவதற்காக நீ போகணும்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள இருந்ததான ஒரு மாயமான தாழ்மை, நான் திக்குவாயனாக இருக்கிறேன், நான் மந்த நாவாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் அப்படி அல்ல. அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். இன்னும் தொடர்ந்து அவன் ரொம்ப தாழ்த்துற மாதிரி சொல்கிறார், உமக்கு சித்தமான வேற யாரை யாகிலும் நீர் அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்கிறார். சிலருடைய சுயம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், ரொம்ப தாழ்மையாய் இருக்கிறது போல அவர்களுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய சுயத்தை அல்லது பெருமையை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். மிகுந்த தாழ்மையாய் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை. அதனால தான் பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய தாழ்மை, அதாவது மனதில் மிகுந்த மனத்தாழ்மை என்று பவுல் எழுதுகிறார். உண்மையான தாழ்மை என்பது வேறு, மாயமான தாழ்மை என்பது வேறு.
ஆகவே இந்த மாயமான தாழ்மை சுயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆறாவதாக சுய மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு 6வது அதிகாரத்தில் போதிக்கும் போது சொல்றார், நீங்கள் தேவனால வருகிற மகிமையை விட மனுஷரால் வருகிற மகிமை, அதாவது ஒருவரால் ஒருவர் மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒருவரால் ஒருவர் மகிமைப்படுவதற்கேற்ற நிலைமைகளில நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், விரும்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் படிக்கும்போது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டின போது என்ன நோக்கத்தோட கட்டினார்கள் என்றால், நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. சுய மகிமை. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதற்கு பின்னால ஆண்டவர் இருக்கிறார். நான் நன்றாக படித்திருக்கிறேன், நன்றாக வேலையில் இருக்கிறேன், நன்றாக சம்பாத்தியம் பண்ணுகிறேன், ஆண்டவருடைய கிருபையால எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு போட்டதான பிச்சை. அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தினமே ஒழிய, இது நேபுகாத்நேச்சார் சொன்னது போல இது என்னால் வந்தது என்று சொல்லுவோமையானால் அது நமக்கு நன்றாக இராது. ஏனென்றால் அவருக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்த வேண்டும். அவர் அந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லுகிற பொழுதே முதல் குறிப்பாக சொல்கிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய அந்த மகிமையை நாம் கையில் எடுக்கக்கூடாது, கையில் தொடவே கூடாது. ஏனென்றால் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஏரோது ராஜாவை பற்றி படிக்கிற பொழுது அவன் பேசினான், பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதல்ல. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். கடைசியாக 7வது சுயம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் சுய லாபம். 7வது குறிப்பு சுய லாபம். மார்க் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதுல பேதுரு வேற சுவிசேஷங்களிலும் இப்படி சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பிலிப்பியர் 2:4 பவுல் சொல்லுகிறார், சுய பிரயோஜனத்தை தேடாமல் என்று சொல்லுகிறார். நாம் சுய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாக அல்ல. தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுதும் 6வது அதிகாரத்தில் சிலர் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணி என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த தேவ பக்தியை அவர்கள் அந்த பக்தியின் மூலமாக ஆண்டவர் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்கிற முயற்சி. இந்த தேவ பக்தியின் மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, இப்படி நான் தேவ பக்தியாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த காரியங்களை செய்தல், அதுதான் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக நினைத்தல். இது ரொம்ப தவறான காரியம். ஏனென்றால் வேதத்தில் பிசாசே சொல்றான், யோபு கிட்ட போன உடனே, யோபு விருதாவாகவா உண்மை நேசிக்கிறான், சேவிக்கிறான், அவனை இப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதத்தினால தான் அவன் உண்மை ஆராதிக்கிறான், சேவிக்கிறானே ஒழிய அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டீங்கன்னா யோபு உண்மை விட்டு விலகி போய் விடுவான் என்பதுதான் பிசாசு சொன்னதான காரியம். ஆகவே தேவ பக்தியின் மூலமாக வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டு, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்று நாம் இந்த உலகத்தில் சுகமாக வாழ வேண்டும் என்பது இந்த சுயத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு. எனக்கு என்ன கிடைக்கும்? சுய லாபம். ஆகவே இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படி பல 7 காரியங்களின் மூலமாக நமக்கு சுயம் வெளிப்படுகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில சுய விருப்பங்கள் மூலமாக. 2வது சுய நம்பிக்கையின் மூலமாக. 3வது சுய உயர்வுகள் மூலமாக. 4வது சுய பாதுகாப்பு மூலமாக. 5வது மாயமான தாழ்மையின் மூலமாக. சுய மகிமை 6வதாக. 7வது சுய லாபம் மூலமாக
நம்முடைய வாழ்க்கையில சுயம் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் இந்த சுயநலமான வாழ்க்கையை நாம் களைந்து பிறர் நலம் கருதி நாம் சபை நலம் கருதி வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31 33 வரை, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். சுய பிரயோஜனத்தை தேடாமல் கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சுயநலம் களைந்து பிறர் நலம் தேட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் சுயத்தினுடைய வெளிப்பாடுகளை குறித்து நான் சொன்னேன். இப்பொழுது கடைசியா முடிவுரையாக நான் சொல்ல போகிறது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில, கணவன் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகள் உறவில், வேலை செய்கிற இடத்துல, நாம் அங்கம் வகிக்கிற சபைகளில் பல அனுபவங்களின் ஊடாக நாம் கடந்து போகும்போது சுயம் மரித்து கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற அந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நான் எனது என்னுடைய என்கிற காரியங்களை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற பொழுதுதான் இயேசு நம்ம மூலமாக வெளிப்படுகிறார். ஆகவே இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கிற அந்த வாழ்க்கையில கட்டாயமாக சுயத்தை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில இயேசு சொன்னதான அந்த வார்த்தை என்னவென்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று அவர் சொன்னார். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில நம்மை நாமே வெறுத்து, உலகத்தில் இருக்கிற பலரை வெறுத்து விடலாம், பல காரியங்களை வெறுத்து விடலாம். ஆனால் என்னை நானே வெறுப்பது என்பது மிகுந்த கடினமான காரியம். சுய வெறுப்பு, தன்னைத்தான் வெறுப்பது என்பது மிக கடினமான காரியம். இந்த கடினமான பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஜெப வாழ்க்கையை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், இன்னும் பல ஆவிக்குரிய சத்தியங்களை அனுதினமும் நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கிறார். இவைகளின் ஊடாக நாம் சுயத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில நம்மை ஆசீர்வதிப்பாராக.